அது புதுசா போயிட்டு எனக்கு தெரிஞ்சு ஏதோ புதுசா ஒண்ணு பண்றோம், பெருசா ஒண்ணு பண்றோம், இது நம்மளால எடுக்க முடியுமா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, எழுதுறது நம்ம மட்டும்தான் எடுக்க போறோம், ஆனா எடுக்கிறது மொத்த டீமும் நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு. ஸோ அப்பதான் இவ்வளவு வருஷமா நம்ம பல விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஒரு எடிட்டரா ஒர்க் பண்ணிருக்கோம், கேமராமேனா ஒர்க் பண்ணிருக்கோம், ரைட்டரா ஒர்க் பண்ணிருக்கோம், ஸோ டைரக்டரா இப்ப நிறைய படங்கள் பண்ணிட்டோம், 9 படம் பண்ணிட்டோம், இது 10வது படம். ஸோ இந்த தருணத்துல நம்ம வாழ்க்கையில ஒரு அழகான ஒரு முயற்சியா கங்குவா இருக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு அழகா வந்துச்சு. ஸோ அழகா சொல்லுவாங்க, எப்பவுமே ஒரு ஆங்கிலத்தில் கூட சொல்லுவாங்க, டீம் இஸ் நாட் த பீப்புள், எ குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் டுகெதர், டீம் இஸ் ஆல் எ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ட்ரஸ்ட் ஈச் அதர் அப்படின்னாங்க. அந்த ட்ரஸ்ட் தான் உலகம் வந்து நிறைய நேசியர்ஸால நிரம்பினதுங்க. ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கிற பொழுது அழகான மனிதர்கள் நிறைய பேர் நம்ம கூட இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க இது நடக்காது, இது முடியாது அப்படின்னு சொல்றது நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இறைவன் அருள்ல என்னை சுத்தி எல்லாருமே முன்னால முடியும் சிவா, நீ பண்ணிடுவ சிவா, நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலான்னு சொல்ற நபர்களா என்னை சுத்தி இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு முயற்சிங்க, ரொம்ப ஒரு உண்மையான முயற்சி கங்குவா திரைப்படம். இந்த திரைப்படம் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. முக்கியமா முதல்ல ஞானவேல் ராஜா சார், எனக்கு வந்து 2011 வந்து நாங்க 10-11 வந்து நாங்க செரிஃபை பண்ணோம். ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் ஸ்டுடியோ கிரீன்ல ஞானவேல் ராஜா சார் கூட திரும்பவும் இணைகிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான அனுபவமா இருக்கு சார். என்னை நம்பி இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்து என் டீமை நம்பி இன்னைக்கு இவ்வளவு பெரிய படமா இது வந்திருக்கு. நேற்று எல்லாரும் டீமை பார்த்தாங்க படம். ஞானவேல் சார் நைட்டு வந்து ஒரு 3 மணிக்கு மெசேஜ் வந்துச்சு எனக்கு. நான் அப்ப இல்லை, நான் ஃபர்ஸ்ட் அந்த மெசேஜ்ல அவர் கொடுத்த அந்த சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா. இன்னைக்கு காலையில வந்து அவங்க மேடம் நேஹா மேடம் ஒரு வைஸ் பிரசிடென்ட் வச்சிருந்தாங்க விடிய காத்தால 6 மணிக்கு. அதை கேட்கும் போது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஒரு ப்ரொடியூசரா, ஒரு இன்வெஸ்டரா அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி இருக்கு. அஸ் அ ஃபேன்ஸா நான் த்ரூ அவுட் இந்த 2.5 இயர்ஸ்ல இந்த படம் ஸ்டார்ட் ஆன பிறகு பல ஊருக்கு நம்ம டிராவல் பண்ணி போவோம் இல்லைங்களா. அப்ப எல்லாத்துலயும் அன்பான ஃபேன்ஸ் என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டு இருந்தது, சார் எங்க அண்ணனுக்கு ஒரு சாலிடான ஒரு படம் கொடுத்துருங்க, எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருங்க, எங்க அண்ணனுக்கு சொல்லிட்டே இருந்தாங்க அவங்க. ஓகே, உங்க அண்ணனுக்கு நம்ம சூர்யா சாருக்கு இந்த திரைப்படம் மனசார நம்பிக்கையா சந்தோஷமா சொல்றாரு, ஒரு மாபெரும் வெற்றி படமா இருக்கு. அந்த மனிதனை உழைப்பு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப 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 அசாத்தியமானது. காலையில 4 மணிக்கு எழுந்திருப்பாருங்க, 4:30 மணிக்கு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. இந்த அன்பு நீங்க கொடுக்குறீங்க இல்லையா, இந்த அன்புக்கு 100% தகுதியான ஒரு மனிதன். ஒரு 2 வருஷமா டிராவல் பண்ணிருக்கோம் அவர் கூட. நிஜமா சொல்றேன், காலைல 4 மணிக்கு எழுந்திருப்பாரு, மேக்கப் போட ஆரம்பிப்போம், ஒரு 6:30 மணிக்கு 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு வருவாரு. ஒரு இடத்துல கூட இது வேணா சிவா, இது வேணுமா சிவா, இல்ல வந்து இதை நம்ம பண்ணிடலாமா, இது அவாய்ட் பண்ணலாமான்னு ஒரு இடத்துல கூட சொல்லுங்க. கண்ணி கடையில 7 நாள் இருந்தாரு, மலை மேல ஏறினாரு, மரம் மேல ஏறினாரு. பிசிக்கலா மென்டலா அந்த கங்குவா கதாபாத்திரத்தை வந்து புல் ஆஃப் பண்றதுங்கிறது வந்து பெரிய சேலஞ்சு. எக்ஸலன்ட் ஒரு டைரக்டரா ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ சூர்யா சார். இந்த சபையில உங்களுக்கு இந்த நன்றி சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிளஸ் என்னுடைய எல்லா டெக்னீஷியன்ஸ் ஸ்டார்ட், என்னுடைய ஃப்ரெண்ட் அண்ட் கிரேட் சினிமாட்டோகிராஃபர் நிச்சயன் சார். வெற்றிக்கு எனக்கு எப்பவுமே ஒரு கனவு இருந்துட்டே இருக்குங்க, ஒரு பிரம்மாண்டமான படம் பண்ணணும். நாங்க நிறைய பேசுவோம், பெங்கர் படம் பார்த்துட்டு, 300 படம் பார்த்துட்டு, நிறைய பேவார் படம் பார்த்துட்டு, இப்படி படம் பண்ணலாம் வெற்றி, அப்படி படம் பண்ணலாம் வெற்றி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நானும் வெற்றியை சேர்ந்து என் டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும். இன்னைக்கு வெற்றி வேரோட ஒளிப்பதிவை பார்க்கிற பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வெற்றி, யூ ஆர் கோயிங் டு கோ பிளேசஸ். நெக்ஸ்ட் வந்து மிக முக்கியமான நபர் இந்த திரைப்படத்தில் வந்து சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர். இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு அட்டெம்ப்டா இருக்குங்க. அதுல வந்து மிக முக்கியமான விஷயமா எனக்கு பார்த்தது என்ன, சினிமாட்டோகிராஃபி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஸ்டண்ட், படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒவ்வொன்றுமே நாங்க டிஃப்ரெண்டா டிசைன் பண்ணிருக்கோம். அண்டர் வாட்டர் எபிசோட் இருக்கு, மிட் ஏர் எபிசோட் இருக்கு, மிட் ஃபாரஸ்ட் எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடுக்கு பின்னாடியுமே ஒரு மிகப்பெரிய எமோஷன் இருக்கு, அதே சமயத்துல ஆக்ஷன் இருக்கு. அதை சாத்தியப்படுத்தி கொடுத்த சுப்ரீம் சுந்தர் மாஸ்டருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிளஸ் மதன் கார்கி சார், விவேகா சார், இந்த மாதிரி ஒரு நிறைய என்ன சொல்றது நாலேஜ் இருக்கக்கூடிய
தமிழ் அறிவிக்கக்கூடிய நிறைய பேர் சேர்ந்து இந்த படத்துக்கான வசனங்களும் பாடல்களும் எழுதி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி சார். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல வந்து நான் 3Dல வந்து தங்குவா படத்துடைய ட்ரெயிலர் இப்பதான் பார்த்தேன். இது வரைக்கும் நம்ம சின்ன ஸ்கிரீன்ல பார்த்துக்கணும். மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்கு. எடுத்த எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்கு. 3D ரேஸ் அவங்களுக்கு என்னுடைய ரேஸ் தேடி அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு முயற்சி சார். ஒரு பெரிய ராத்திரி பகல் பார்க்காம பினான்சியல் எலிமெண்ட்ஸ் பார்க்காம ஒரு நல்ல படம் இருக்கணும், ஒரு தமிழ் படம் ஒரு சிறந்த படமா இருக்கணும், ஒரு இந்திய திரைப்படமா ஒரு நல்ல ஒரு முயற்சியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான உழைப்பு பிறந்திருக்கும். இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு கேமராஸ்டர்ல இருந்து ஒரு லைஃப் ஆபீசர்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருந்துச்சு, இது நம்ம படம் இது நம்ம படம்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்க படம் யாருமே சொன்னதே இல்லை சார், நம்ம படத்துல சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த நம்ம படங்கிற வார்த்தை தான் இந்த படத்தை இவ்வளவு பெருசா படம் இருக்குது. இப்ப நான் பத்திரிகையாளர் நண்பர்கிட்ட கொஞ்சம் கேட்கிறேன் சார், இது நம்ம படம், நம்ம படத்தை நல்லபடியா சந்தோஷமா அழகா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.